அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போ தம்ப்நெயிலில் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாளைய Finnifty 0 to ஹீரோ ஸ்ட்ரைக் செலெக்ஷன் எப்படிங்கிறதும், அடுத்து பங்கு சந்தையில் தொடர் நட்டமா, அப்போ இதனை செய்யுங்கள், அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பங்கு சந்தையை பொறுத்தவரை நம்ம ஷேர் பங்கு சந்தையில் வியாபாரி, அதாவது ட்ரேடர் அப்படின்னு விருப்பப்பட்டோ மகிழ்ந்தோ பங்கு சந்தைக்குள்ளே நுழைவதில்லை. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 99% பேர் பார்த்திங்கன்னா ஒரு விபத்தின் காரணமாக சந்தைக்குள் நுழைந்திருப்பாங்க. அதாவது ஆக்சிடெண்ட்டாக சந்தைக்குள்ளே நுழைந்திருப்பாங்க. காரணம் என்னவாக இருக்குன்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஏதேனும் ஒருவரால், நண்பராக இருக்கலாம், இல்லை உறவினர்களாக இருக்கலாம், அவர்கள் செய்கிறார்கள், அப்போது இதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம பங்கு சந்தைக்குள்ள நுழைந்திருப்போம். இதனை பற்றி ஒன்றும் அறியாமலும் தெரியாமலும். அப்போது இதற்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாபம் வருதா இல்லை நட்டம் வருதா அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக நட்டம் வரும். அப்போ அந்த நட்டம் வந்ததுமே என்னென்னா, விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக மீண்டும் மீண்டும் ஒரு முதலீடை கொண்டு வருவாங்க. முதலீடு துவக்கத்தில் ஒரு 5000 நான் முதலீடு செய்து நான் பார்க்கிறேன் அப்படின்னு வருவாங்க. ஒரு 10,000 முதலீடு பண்ணி பங்கு சந்தையை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு வருவாங்க. இந்த 10,000ஆகவும் 5,000ஆகவும் பணம் நட்டமாக ஆக 10 முறை இல்லை 20 முறை 30 முறைன்னு கொண்டு வந்து அவங்களோட முதலீடு என்ன ஆகிடும்னா 2 லட்சத்திலிருந்து 10 லட்சத்துக்குள்ளே வந்துடும். அதாவது ஒரே முறையாக இவங்க செய்ய மாட்டாங்க. ஒரு 5,000ஆக, ஒரு 10,000ஆக, 20,000ஆக, 50,000ஆக அப்படின்ட்டு முதலீடு செய்வாங்க. அது நஷ்டமாகும், திருப்பி கொண்டு வருவாங்க, திருப்பி நஷ்டமாகும். அப்போ நம்ம இது எப்படியாச்சும் மீட்டெடுக்கணுங்கிற ஒரே ஓட்டத்தில் தான் பங்கு சந்தைக்குள்ளே நுழைவாங்க. அப்போ ஒரு தொடர் தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், சந்தையை பற்றி அறியாததுனால. அப்போ பங்கு சந்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா முதலில் நீங்கள் பார்வையாளராக மாற வேண்டும். பங்கு சந்தையில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதை பார்க்கணும். பங்கு சந்தையில் என்ன நடக்கும்? ஒன்று சந்தை மேல் நோக்கி போகலாம் அல்லது கீழ் நோக்கி போகலாம். அப்போ இந்த மேல் நோக்கி போகிறது ஒரே ஒன் சைடாக மேலே போகும்போதோ இல்லை ஒன் சைடாக கீழே இறங்கும் போதோ பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு நஷ்டம் வராது. ஏன்னா ஒரு முக பயணமாக இருக்கிறதுனால. எப்போ பிரச்சனைனா மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும்போது தான் பிரச்சனை ஏற்படும். அப்போ பங்கு சந்தையில் எப்போதெல்லாம் வாலட்டைல் இருக்குது, எப்போல்லாம் ஒருமுக பயணம் இருக்குது, அப்போ பக்கவாட்டு நகர்வா இல்லை ஒருமுக பயணமா அப்படிங்கிறதை முதலில் நீங்கள் கண்டறிய வேண்டும். அதுலேயும் ஆப்ஷன் வர்த்தகத்தை பொறுத்தவரை சந்தையில் இம்பேக்ட் இருக்கணும், தாக்கம் இருக்கணும். அந்த தாக்கம் இருந்தால் மட்டுமே சந்தையில் பயணம் செய்ய முடியும். அப்போ அதனை பற்றி அறிந்து கொள்ள ஒரே ஒரு முறை என்ன அப்படின்னா, முதலில் அங்கு என்ன நடக்கிறது என்று கவனியுங்கள். நம்மளுக்கு சந்தை 9:15க்கு ஆரம்பமானதுக்கப்புறம் 3:30க்கு முடிகிறது அப்படின்னா இதில் என்னெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஹிண்ட் எடுக்கணும். குறிப்புகள் எடுத்து பங்கு சந்தை மேலே சென்றதற்குண்டான காரணம் என்ன, கீழே இறங்குவதற்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் உங்களுடைய பார்வையில் பார்க்க வேண்டும். நீங்கள் வெளிப்புற காரணி நியூஸ் பேஸ்டு எடுக்காதீங்க. உடனே சார்ட் பேட்டர்னுக்கு போகாதீங்க, வரைபடத்திற்கு போகாதீங்க. இப்போ பங்கு சந்தைக்குள்ளே இருக்கிற அனைத்து விதத்தையும் முதல் நீங்கள் உட்பிரிவாக கொண்டு வாருங்கள். அப்போ அது என்ன உட்பிரிவு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த உட்பிரிவுகள் அப்படின்னா முதல் ஸ்பாட்டுனா என்ன, ஃப்யூச்சர்னா என்ன. அப்போ ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாத கான்ட்ராக்ட் நம்மளுக்கு வியாபாரமாகிறது. அடுத்து ஆப்ஷன்னா என்ன, இதற்குண்டான ஒப்பீடு என்ன, அடுத்து ஆப்ஷன் செயின்னா என்ன, இது ஏன் பிரிவுகளாக இருக்கிறது, அப்போது இதில் ஐடிஎம் ஆப்ஷன் என்ன, ஏடிஎம் ஆப்ஷன் என்ன, ஓடிஎம் ஆப்ஷன் என்ன, இதுக்குள்ளே பங்காளி சண்டை அப்படின்னு சொல்லலாம். அப்போது மார்க்கெட் ஏறுனா கால் ஆப்ஷன், மார்க்கெட் இறங்குனா புட் ஆப்ஷன். அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு தான் சண்டை இருக்க போகுது.
ஆப்ஷனை பொறுத்தவரை. அப்போ இந்த சண்டையில் யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படிங்கிறதான் முடிவு. அது எப்போனா எக்ஸ்பைரி. அப்போ இந்த வைத்து நீங்கள் முதல் பார்வையாளர் மாடத்தில் இருந்து பங்கு சந்தையை ரசித்து பார்க்கணும், அதனுடைய குறிப்புகள் எடுக்கணும். இது எவ்வளவு தூரம் நீங்கள் வந்து வெளியிலிருந்து பங்கு சந்தையை காதலிக்கிறீர்களோ பங்கு சந்தை உங்களுக்கு அந்த அளவுக்கு பயன் தரும். ஆனால் பங்கு சந்தையில் விட்டது பிடிக்கணும். இப்போ இதில் யாரேனும் இப்போ பங்கு சந்தையை பொறுத்தவரை யாரெல்லாம் உங்களுக்கு அவர்களுடைய அட்வைஸ் கொடுக்குறாங்களோ, ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசினா அது தனக்கே சொன்ன மாதிரி இருக்கும். ஏன்னா பங்கு சந்தையில் அனைவருமே நஷ்டமாகி தான் இருந்திருப்பாங்க. அனைவருமே அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட முடியாது. அதிகபட்சம் நஷ்டம் அடைந்து தான் அவங்க வந்துட்டு ஒரு நட்டத்திலிருந்து தான் மீண்டு ஒரு லாபத்துக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா இதனை பற்றி முதல் புரியணும். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஏதேனும் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ஏதேனும் ஒரு வேலைக்கு போனாலும் அதனை பற்றி ஒரு படிப்பறிவுடன் நீங்கள் போவீங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட்டுக்கு மட்டும் அது இருக்காது. ஏன்னா யார் வேணாலும் உள்ளே வரலாம் அப்படிங்கிற எண்ணத்தினால. அதனால் இதனை பற்றி புரியணும் அப்படின்னா முதலில் பார்வையாளராக மாறணும். ஆனால் பங்கு சந்தையில் பார்வையாளராக இருக்க முடியாது. எதேதும் வர்த்தகம் செய்ய தூண்டிவிடும். அதாவது மதுவுக்கு அடிமையானவங்க பார்த்திங்கன்னா வெளியிலிருந்து மதுவை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, முதல்ல அருந்திடுவாங்க. அதுபோல் இதனை முதலில் நாம் எந்த சஞ்சலமும் இல்லாமல் முதலில் இதனை பார்த்து பழக வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பார்க்கறது தான் நம்ம தினசரி நம்ம ஒரு குறிப்பாக கொடுத்துட்ருக்குறோம். இது வரைபடமே இல்லாமல் சில விஷயங்கள் நியூஸ் இல்லாமல் செய்திகளே இல்லாமல் நம்ம கொடுக்கறதுனால சிலருக்கு இது வந்து இதனை பற்றி முக்கியத்துவம் அறியாமல் சென்று விடுகிறது. அடிப்படையாக நாம் எதனை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நிஃப்டியோட ஒரு நாள் பயணம் ஹை லோ இப்படி எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 70 புள்ளிகள் 74 புள்ளிகள் தான் இன்றைக்கி பயணம் ஹை டு லோ. அப்போது ஓப்பனில் இருந்து நம்மளுக்கு எவ்வளோ இறங்கியிருக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு 35 புள்ளிகள் தான் இறங்கியிருக்கு. அதே மாதிரி ஏற்றம் பார்த்தா 35 புள்ளிகளாக தான் இருக்குது. அப்போது இதுதான் பிரச்சனையே. அப்போ சந்தையில் மொத்தமாகவே சந்தை வந்து பக்கவட்டம் ஒரு நாளுடைய பயணம் 74 புள்ளி. அப்போது ஒரு மொமெண்டம் இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போது ஒரு மொமெண்டம் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில். அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ரேஷியோ, இந்த இண்டெக்ஸ் ரேஷியோ பற்றி அதிகம் பேர் இதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஏன்னா வரைபடத்தில் பார்க்குறனால தெரியாது. அப்போது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் அடுத்து இண்டெக்ஸ் என்னென்னு எடுத்தால் சென்செக்ஸ், இது மெயின் மேஜர் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இதற்குண்டான தொடர்பு ஏற்பட வேண்டும். இந்த தொடர்பு ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ இவங்களுக்குள்ளே வந்துட்டு முறைச்சிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நிஃப்டி ஏறுனா பேங்க் நிஃப்டி இறங்கக்கூடாது, அதே மாதிரி நிஃப்டி ஏறுனா சென்செக்ஸ் இறங்கக்கூடாது. ஏன்னா நிஃப்டி 50 நிறுவனங்களோட தாக்கம், சென்செக்ஸ் 30 நிறுவனங்களோட தாக்கம். அப்போ சென்செக்ஸில் இல்லாத நிறுவனம் கூட நிஃப்டியில் இருக்க போகிறது. அதனால தான் இந்த முரண்பாடு ஏற்படுகிறது. அப்போ இதனை பற்றி புரிதல்கள் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். அடுத்தது இது ஸ்பாட், இது வந்து ஃபியூச்சர். இவங்களுக்கும் உண்டான வித்தியாசம். ஸ்பாட் மார்க்கெட்டை விட ஃபியூச்சர் மார்க்கெட் அதிகமாக இருந்தால் ப்ரீமியம்னு அர்த்தம். ஏன் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது? எதிர்பார்ப்பு தூண்டிருக்கு. அப்போ டிமாண்ட், மறைமுகமாக டிமாண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் குறைவாக இருந்தால் அது டிஸ்கவுண்ட். அப்போது ப்ரீமியத்தில் இருந்தால் அது வந்து கால் ஆப்ஷனில் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும், டிஸ்கவுண்டில் இருந்தால் புட் ஆப்ஷனில் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ கால் ஆப்ஷனில் டைம் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா ஒன் சைடு மார்க்கெட்டாக இருந்தால் அதுக்கு ஒரு சிம்டம்ஸ், வால்டைல் மார்க்கெட்டாக இருந்தால் ஒரு சிம்டம்ஸ். ஏன்னா இது பையர் மட்டும் உண்டான மார்க்கெட் கிடையாது, செல்லரும் உள்ளடக்கியது தான். அப்போது இந்த செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் முக்கியமாக பார்க்கணும். பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூ செகண்டரியாக, அதாவது இரண்டாம் தரமாக தான் பார்க்க வேண்டும். அதாவது செல்லர் பயந்தால் மட்டுமே பையருக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்னாகும்? ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் அதிகமாக இருக்குது. அப்போ கால் ஆப்ஷனில் டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. இப்போது நீங்கள் ஒரு தராசை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு தராசில் ஒரு எடைக்கல்லுமே நீங்கள் வைக்காத போது அது சமமாக இருக்கணும். அப்போது மார்க்கெட் 18,600 மார்க்கெட் இருக்குது. அப்போ 18,600 காலும் 18,600 புட்டும் ஒரே விலையாக இருக்க வேண்டும். அப்போது தான் டைம் வேல்யூ சமம்னு அர்த்தம். யாராச்சும் ஒருத்தர் அதிகமாக இருந்தால் அவங்க சைட் டைம் வேல்யூ இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஸ்பாட் மார்க்கெட் நம்மளுக்கு 18,600ன்னு தெரிஞ்சாச்சு. அப்போ 18,600 கால் 91 ரூபாய் இருக்கிறாங்க கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் வந்து 50 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போ இதிலே தெரிஞ்சிருச்சு டைம் வேல்யூ நம்மளுக்கு கால் சைடு இருக்குது அப்படின்ட்டு. அப்போது இவங்க வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஒன் சைடு மார்க்கெட், அதாவது மார்க்கெட் ஏறுமுகமாக அமைந்தால்
இது வந்து ஏறிட்டே இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இதே வால்டைல் மார்க்கெட் அப்படின்னா இவங்களுடைய டைம் வேல்யூ உடச்சதுக்கப்புறம் தான் புட் ஆப்ஷன் ஜெயிக்க முடியும். அப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் இது பண்ண முடியும். இப்போ எதிர்பார்ப்பு இருக்குமே இது பை பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அப்போ இது எந்தெந்த நேரத்தில் எப்படியெல்லாம் பயன்படுகிறது அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த கால் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும்போது 80% சந்தை இறங்காது அப்படிங்கிறத பொருள் அல்ல. அப்படியே இறங்கினாலும் ஏதேனும் இடத்தில் ஒரு சப்போர்ட் எடுத்தால் U10 அதிகமாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இதற்கு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இது நான் சொன்னதை அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் உங்களோட பார்வையில் நீங்கள் பார்க்க வேண்டும். இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்துட்டு ஆப்ஷன் கொண்டு வரப்பட்டதன் நோக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக. ஹெட்ஜிங் எப்போ போடுவாங்கன்னா சந்தை வந்துட்டு தாறுமாறான ஏற்றம் அல்லது தாறுமாறான இறக்கம் இருக்கும்போது கண்டிப்பாக ஹெட்ஜ் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்களோட முதலீடு இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்போது அந்த தாறுமாறான மூமெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இங்கே குறைவாக இருக்குது. குறைவாக இருக்கனால வேல்யூம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ வேல்யூம் குறைவாக இருக்கும்போது மூமெண்ட்டோட ரேஞ்ச் வந்து பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கே இடத்துல வந்து ஹெட்ஜ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இல்லை. அப்போ ஹெட்ஜ் எப்போ பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேஸ்டோ, நியூஸை நம்ம பார்க்குறதே கிடையாது, ஆனால் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ரேஞ்ச் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க ஹெட்ஜில் இருந்தே ஆகும்னு நினைப்பாங்க. ஏன்னா தாறுமாறாக ஒரு மூமெண்ட் கிடச்சிட்டா, எதிர்பாராமல் ஏதேனும் ஒரு தாக்கம் ஏற்பட்டு விட்டால் அவர்களுக்கு நஷ்டமாயிடும். அப்போது இந்த இடத்துல இம்ப்ளைடு வாலிட்டி குறைவாக இருக்கிறதுனால இதனுடைய தாக்கம் ஒரு லோயர் வேல்யூம், அப்போ லோயர் வேல்யூமில் பெரிய பிரேக் அவுட்ஸ் வந்து அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு. இப்போ நிஃப்டியோட குறிகளினா 18551 டு 18691, வைட் ரேஞ்ச் 18460 டு 18740 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18664, 18691, 18740. சப்போர்ட் லெவல் 18602, 18551, 18478. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 300 புள்ளிகள்னு சொல்ல முடியாது, 250 புள்ளிகள் தான் நம்மளுக்கு பயணமாக இருந்துள்ளது. அப்போ ஒரு 300 புள்ளிகளுக்கு உட்பட்டு தான் மூமெண்ட்டுங்கும் போது இந்த இடத்துல பாருங்கள் நிஃப்டி ஒரு 70 பாயிண்ட் மூமெண்ட் ஆகிருக்கு. எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால் நேற்று முடிவுற்ற விலையிலேருந்து ஒரு 40 ரூபாய் ஏற்றத்தில் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போது இந்த இடத்துல பாருங்கள் 18600 கால் 11 ரூபா, நிஃப்டி 40 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சதுக்கு இவங்க 11 ரூபா தான் ஏற்றம். 18500 கால் 24 ரூபா தான் ஏற்றமாக இருந்திருக்கு. ஆனால் 18600 புட் பாருங்கள் 36 ரூபா கரைஞ்சிருக்காங்க. அதாவது 18600 கால் 11 ரூபாயோட ஏற்றத்திற்கு 18600 புட் 36 ரூபாய் இறக்கம். இதுதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அப்போது இவங்க 2 பேர் தான் போட்டியாளர். 18600 கால் 600 புட் போட்டியாளர்கள. இவர்களுடைய இறக்கம், இவர்களுடைய தாக்கம் என்ன நடைபெறுகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் ஃபியூச்சர்ஸோட ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது முதல்ல. இப்போ வந்து நிகராக மாறிக்கொண்டே இருக்கிறது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபியூச்சர் வந்து 0.05, இவங்க 0.10 நம்மளுக்கு இறங்கியிருக்காங்க. இப்போ 44,000 கால் புட்டை வந்து ஸ்ட்ரேடலாக அமைச்சிருக்காங்க. அப்போது நிஃப்டியோட இம்ப்ளைடு வாலிட்டி இதுலேயும் கம்மியாக தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட குறிகளை 43,803 டு 44,212, வைட் ரேஞ்ச் 43,591 டு 44,409. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 44,075, 44,212, 44,549. சப்போர்ட் லெவல் 43,972, 43,803, 43,447 இருக்கும். ஃபின்னிஃப்டி பார்த்தீங்கன்னா நாளைக்கு 0 to ஹீரோ. நம்மளுக்கு ரேஞ்ச் முக்கியம். இன்றைக்கி ஹை டு லோ பார்த்தீங்கன்னா ஒரு 100 புள்ளிகளுக்கு உட்பட்டு தான் 100 புள்ளிகள் தான் இருந்திருக்கு. அப்போது ஃபியூச்சரோட ப்ரீமியம் பார்க்கும்போது ஒரு 50 புள்ளி 60 புள்ளிகள் தான் ப்ரீமியத்தில் இருக்குது. இங்கே ஹெட்ஜ் எப்படி அமைஞ்சிருக்குன்னா 18400 புட் 18500 கால் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மார்க்கெட் கரெக்டாக 19400 19500 கால்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக 19400 முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போ நாளை அட்டவணை தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதில் இம்பீரியல் வாலிட்டி குறைவாக இருக்குது. இதில் மிகப்பெரிய பிரச்சனை உங்களுக்கு இப்போ தெரியும். மார்க்கெட் வந்து 19400 இருக்குது. அப்போ இதை மையமாக வச்சு பாருங்கள். 19350 டு 19450க்கு வந்து 100 புள்ளிகள். அப்போது இவங்க 89 ரூபா இருக்கிறாங்க, இவங்க வந்து 56 ரூபா இருக்காங்க. அப்போது 89 ப்ளஸ் 56, அப்போ 15 9 145 ரூபா. அப்போ 45 ரூபாய் டைம் வேல்யூ இதனுள் உள்ளது.
அப்போது இந்த 45 ரூபாய் வந்து 100% ஜீரோவாக மாறும் நாளைய நாள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மாற்றுவதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 19,300க்கும் 19,500க்கும் 200 புள்ளிகள் வித்தியாசம். 300 வந்து 129 ரூபா, 500 புட் வந்து 90 ரூபா. அப்போ 130 வச்சுட்டாலும் கூட 220 ரூபா, 20 ரூபா தான் டைம் வேல்யூ உள்ளது. அப்போ எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல 19,350 டு 450 தான் டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை தான் ஒரு ஆப்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அதனால் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்து உங்களுக்கு சரின்னு பெற்றால் நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள். எங்களுடைய தாக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டாம். 0 to ஹீரோ அப்படிங்கிறது எப்பவுமே ஐடிஎம் ஆப்ஷனில் இருந்து ஓடிஎம் ஆப்ஷனாக மாறி மீண்டும் ஐடிஎம்மாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு தான் இம்பேக்ட் இருக்கும். இதனுடைய எல்லைன்னா 19,368 டு 19,454, வைட் ரேஞ்ச் 19,314 டு 19,486. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 19,429, 19,454, 19,512. சப்போர்ட் லெவல் 19,410, 19,368, 19,293 இருக்கும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது ஜூன் 30ஆம் தேதி வந்துட்டு ஆப்ஷனுடைய முழுமை இண்டெக்ஸ் வித் ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். இதே ஜூன் 15ஆம் தேதி ஸ்டாக் செலெக்ஷன் மட்டும், அது ப்ரீ மார்க்கெட்டோட இம்பேக்ட் மட்டும்தான் இருக்க போகுது. யாரெல்லாம் காலையில் 9:15 9:30 மட்டும் வியாபாரம் செய்யணும், அது ஸ்டாக்கில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இந்த பயிற்சியில் நீங்கள் வந்துட்டு இணையலாம். இது இணையணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை பார்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம், எந்த ஸ்டாக் செலக்ட் பண்ணுறோம். அதனால் நீங்களே உங்களை ஆய்வு செஞ்சுக்கலாம். முடியாத பட்சத்தில் நீங்கள் எங்களுடைய பயிற்சியில் ஈடுபடலாம். கண்டிப்பாக நம்ம பை எந்த இடத்துல செய்யலாம், செல் எந்த இடத்துல செய்யலாம் அப்படின்னு பரிந்துரையாக நம்ம வகுப்பு இருக்காது. அங்கே என்னென்ன இம்பேக்ட் நடக்குதோ அதனை உங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம், கற்றுக் கொடுப்போம். அதனால் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் உங்களுடைய ஈடுபாட்டில் மட்டுமே வெற்றி உண்டாக்க முடியுமே தவிர எங்களிடம் இணைவதால் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இணைய வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.